ஜியோ ஹாட்ஸ்டாரை ஆல்மோஸ்ட் நான் எப்படி ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணேன் அப்படிங்கிற ட்ரிக்கை வந்து இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ உங்களோட மொபைல் மட்டும் இல்லாமல் உங்கள் டிவிக்கு கூட இது சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக உங்கள் ஜியோ ஹாட்ஸ்டாரை வந்து ஜஸ்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க. மொபைல் வெர்ஷன் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ஐபிஎலுக்கு முன்னாடி. 79 rupees நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் போதும் அப்படின்னாங்க. ஒன்லி ஃபார் மொபைல் வெர்ஷன். ஒரே ஒரு டிவைஸ் தான், மொபைல் மட்டும்தான். ஆனால் இப்போது போத் மொபைல் அண்ட் பார்த்தீங்கன்னா டிவிஸ்க்கான ஆப்ஷனில் வித் ஆட்ஸோடு இருக்கிறதே 1 மந்த்துக்கான பிளானை 79 rupees கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம். இது கீழேயும் பார்த்தீங்கன்னா ஆடே இல்லாமல் 149 இருக்குது. ஆனால் வேண்டாம், ஃபஸ்ட்டு இதை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படின்னு காமிக்கிறேன். 79 rupees நான் வந்து ருப்பீஸாக கொடுக்க போகிறதில்ல, டிஜிட்டலாகவும் ட்ரான்ஸ்ஆக்ட் பண்ண போகிறதில்ல. ஜிபே அப்படிங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணிங்க அப்படின்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை டேப் பண்ணுறது மூலிமா, அதாவது கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுவோம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்க சில ப்ளே பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நான் கேஷாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த கேஷை இங்கே உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். யூபிஐ அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே அதுக்கு பதிலாக கூகுள் ப்ளே அப்படிங்கிற இந்த வகையான பே பேலன்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். இந்த பேலன்ஸ் செலக்ட் பண்ணுறது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க இந்த ப்ளே ப்ரொடெக்ட் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேஷாக கன்வெர்ட் ஆகிரும்னு சொல்லலாம். ஸோ இது மூலிமா ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இதை ரியல் கேஷாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒர்க் ஆகலை, ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு ஒர்க் ஆகுது, சோனிக்கு ஒர்க் ஆகுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கேஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி கூகுளோட ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்கும். தேவைப்பட்டவங்க அதையுமே செக் பண்ணி பார்க்கலாம். இது மூலிமா ரொம்ப சிம்பிளாக வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது மூலியமாகவே அங்கே வந்து கேஷ் கொடுப்பாங்க. அதை கூகுளோட ப்ளே ஸ்டோருக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இது போல் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம டிவிலையும் இப்போ இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஜஸ்ட் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மொபைல் வெர்ஷன் இருக்கு இல்லையா, அதோட நம்பர் வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஓடிபி என்டர் பண்ணாலே போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆயிரும்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா ஓடிபி கொடுத்தாச்சு, லிங்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த வகையான சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லலாம். என்ன ஒரே ஒரு பிரச்சனை, ஆட்ஸ் தான். அந்த ஆட் மட்டும் தான் ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி குவாலிட்டியில் அவங்க எந்த வகையான காம்ப்ரமைஸும் பண்ணல. வீடியோவோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 720லையும் ஹெச்டி ஆப்ஷன் வருது. அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080pலையும் ஹெச்டிக்கான ஆப்ஷன் வருது. இன்னும் ஹையரான பேக் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹையர் ரெசல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அண்ட் சவுண்ட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டால்பிக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டால்பி 5.1னால வந்து உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டியில் எந்த வகையான காம்ப்ரமைஸும் இருக்காது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ சின்ன சின்ன ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை 1 மந்த்துக்கோ 2 மந்த்துக்கோ சில ஆஃபர் யூஸ் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லலாம். இதே போல் பார்த்தீங்கன்னா எப்படி மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை வந்து இந்த மாதிரி ப்ளே பாயிண்ட்ஸோ இந்த ப்ளே ப்ரொடெக்ட் அமௌண்ட்டோ வச்சு நம்ம எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அதுலேயும் எப்படி ஆஃபர் எடுக்கிறது அப்படிங்கிற பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இது போல் வீடியோஸை மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது போல் வீடியோஸ் நம்ம சேனலில் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். ஒரு நல்ல மாற்றம் இதாகி நடக்கட்டும்.